ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போற சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களே வீட்டில் ஒரு எரிமலை எவ்வளோ ஈஸியா உருவாக்கலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஃபர்ஸ்ட் பேக்கிங் சோடா, செகண்ட் வினிகர், தேர்ட் டிஷ் வாஷிங் லிக்விட், ஃபோர்த் ஃபுட் கலர், அதுவும் ரெட் கலர், ஃபிஃப்த் ஸ்மால் பேப்பர் கப் ஆர் பிளாஸ்டிக் பாட்டில், சிக்ஸ்த் ட்ரே ஆர் பிளேட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா பொருட்களும் ரெடியாக இருக்கா? இதையெல்லாம் பத்திரமா டேபிள் மேலே வச்சுக்கோங்க. இப்போ எரிமலை எப்படி வெடிக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேப்பர் கப்பை எடுத்துக்கணும். அதை ஒரு ட்ரேக்கு மேலே வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2, அப்புறம் அதில் பாதி அளவுக்கு வினிகரை போட்டுக்கோங்க. ஸ்டெப் 3, அடுத்து ஒரு ஸ்பூன் சோப் லிக்விடை அதில் சேர்க்கணும். ஸ்டெப் 4, இனி அதுக்கு ஃபுட் கலரிங் ஃபியூ ட்ராப்ஸ் போடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கோங்க. ஸ்டெப் 5, இப்போ ஒரு முக்கியமான ஸ்டெப் பண்ண போறோம். நம்ம 3 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சிருந்ததை அப்படியே அந்த கப்புக்குள்ள போட்டுருங்க. பூம்! இப்போ நம்ம எரிமலை வெடிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எரிமலை எப்படி வெடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம பேக்கிங் சோடா ஒரு பேஸ், வினிகர் ஒரு ஆசிட். இந்த ரெண்டு கலந்ததும் கார்பன் டை ஆக்சைடு வாயு உருவாகுது. அதனால தான் இப்படி பொங்கி வர மாதிரி தெரியுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருந்ததா? இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ரெடியா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.